விஜயண்ணா, இந்த நிமிஷம் உங்கள் தங்கச்சியா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சார்பாக உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேண்டுகோளை கூட சொல்லலாம். இந்த எல்லா பெண்களும் உட்பட நான் வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு ஒரே காரணம், இனி பாலியல் வன்கொடுமை நடக்கவே கூடாது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் பாலியல் வன்கொடுமையால் இறந்த பொண்ணுங்களுக்கு நீதி கிடைக்கணும், அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா இனி எவனுமே எந்த பொண்ணு மேலேயும் கை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை நடக்கவே கூடாது. உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கான மெயின் காரணம், உங்களை சிஎம் ஆக்கிறதுக்கான முதல் காரணம் பெண்களுக்கான பாதுகாப்பு. அதை கண்டிப்பாக கிடைக்கணும். இது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எங்கள் குழந்தைங்களுக்கு எதனா ஒன்று ஆனாலோ இல்லை எங்களுக்கே எதனா ஒன்று ஆனாலோ எங்களால் அலறதை தாண்டி கத்துறதை தாண்டி எங்கள் உயிரை விடுறதை தாண்டி எங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதையும் தாண்டி ஒன்று முடியும்னா எங்களோட உணர்ச்சியையும் எங்களுடைய வலியும் எங்கள் வேதனையையும் சிஎம்மாக எங்கள் விஜயண்ணா கிட்ட இந்த பொறுப்பை நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்களால் பண்ண முடியும். இனி இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தால் கண்டிப்பாக தப்பு நடக்கும், அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, தப்பு நடக்கும். ஏன்னா எப்போ எது நடக்கும் தானே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா இனி எவனும் இன்னொருத்த மேலே கை வைக்கக்கூடாது. அதுக்கு அந்த தப்பு தான் கடைசியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற தண்டனை தான் பெருசாக இருக்கணும். இந்த ஒரு மாற்றத்துக்காக மட்டும்தானே நாங்கள் எல்லாருமே எல்லா பெண்களும் சேர்ந்து எங்கள் தொழிலையும் அடமானம் வச்சு எங்கள் வேலையும் அடமானம் வச்சு எல்லோரும் முன்னாடி அசிங்கப்பட்டு எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நாங்கள் இந்த ஓட்டை போட்டிருக்கோம். எவ்வளோ போராடி பஸ்ஸு கிடைக்காம ட்ரெயின் கிடைக்காம இருந்த இடத்துலேருந்து ஓட்டை போராடி வாங்கி நாங்கள் உங்களுக்கு போட்டு இன்றைக்கி சிஎம் ஆக்கிறதுக்கு ஒரே காரணம் பெண்களோட பாதுகாப்பு. எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, இந்த மாதிரி எவ்வளோ பெற்றவங்க பொம்பளை பிள்ளை இழந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இனி பொண்ணுங்க மேலே கையை வைக்கக்கூடாது. அதுக்கு எங்கள் அண்ணன் சிஎம் விஜயண்ணா நீங்கள் தான் பொறுப்பை எடுத்துக்கணும்.